வெல்கம் பேக் டு another fantastic video man Disney Fields நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேன் அண்ட் ஃபிக்ஷன். ஸோ இன்னைக்கு டியூன் ப்ராபஸி டியூன் மூவிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ப்ரீக்வலாக ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுதான் டியூன் ப்ராபஸி. இது இப்போ ஜியோ சினிமாவில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதோட எபிசோட் 1 பிரேக் டவுன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இந்த மூவிஸ் கூட கனெக்ட் ஆகுது அண்ட் இது எந்த டைம்லைன் நடக்குது, எபிசோடில் என்னென்ன ஹிடன் டீல்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணிடுவோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் டியூன் ப்ராபஸி இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நிறையவே ஸ்பாயிலர்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் எபிசோட் 1 மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லி புரியும். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டியூன் ப்ராபஸி எந்த டைம்ல நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா டியூன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஸ்டோரி தாங்க இது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஸ்டோரி சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஸ்டோரி. அண்ட் இந்த டியூன் உலகமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த உலகம் இன்னும் ஒரு 20,000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் பார்த்தீங்கன்னா இந்த டியூன் உலகம். ஓகேங்களா, அதில் கிளியராக இருங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்து ஒரு 10,000 வருஷத்துக்கு அப்புறம் ஏஐயோட வளர்ச்சி அதிகமாயிருது. ஸோ அதிகமானதுனால என்ன ஆகுதுன்னா மனுஷங்க ஏஐ ஃபுல்லாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏஐ மிஷின்ஸை மட்டும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுவே காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ மிஷின்ஸ் எல்லாமே மனுஷங்களை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் மனுஷங்களுக்கும் ஏஐ மிஷின்ஸுக்கும் ஒரு பயங்கரமான வார் நடக்குது. ஸோ அந்த வாரோட முடிவில் மனுஷங்க தான் அஃப்கோர்ஸ் ஜெயிக்கிறாங்க. மனுஷங்க ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் இந்த மிஷின்ஸை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஏஐ மிஷின்ஸை இனிமேல் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூன் உலகத்தில் அந்த ஏஐ மிஷின்ஸை பேன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் த சிஸ்டர்ஹுட். இந்த சிஸ்டர்ஹுட் தான் யாரு அண்ட் இவங்களே அந்த சீரிஸை மெயினாக காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டர்ஹுட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டியூன் மூவிஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதில் நிறையவே ஹவுசஸ் இருப்பாங்க. லைக் ஹவுஸ் ரிச்சிஸ் அண்ட் ஹவுஸ் கார்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஹவுசஸ்க்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர்ஹுட்ல இருக்க ட்ரூத் ஷேர்ஸ் காட்டுவாங்க. இந்த சிஸ்டர்ஹுட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யங் கேர்ள்ஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரூத் ஷேராக ட்ரெயின் பண்ணுறது. ஓகேங்களா, இவங்களுக்கு எந்த மாதிரி பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பார்த்தே அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் இவங்க வாய்ஸஸ் அப்படிங்கிற பவரும் இருக்கும். இது என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூன் பார்ட் 1 கூட நம்ம பால் அட்ரைடிஸோட அம்மா இந்த பவர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க. அந்த ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்போது நீ ஒன்னே குத்திக்க கத்தி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்டர் போடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த பவர். ஸோ அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேனிபுலேட் செய்யப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாமே அந்த சிஸ்டர்ஹுட்ல சொல்லி தருவாங்க. ஓகேங்களா, யங் கேர்ள்ஸுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸையும் ஒரு நல்ல ஃபியூச்சருக்கு லீட் பண்ணிட்டு போக. ஓகேங்களா, இது உங்களுக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் இந்த டியூன் உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு விஷயமான ஸ்பைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துக்கு ஒரு பெட்ரோல் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டார்லேருந்து இன்னொரு ஸ்டாருக்கு ட்ராவல் பண்ணணும், கேலக்ஸி ஒட்டி கேலக்ஸி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஸ்பேஸ்ஷிப்க்கு இது ஒரு பெட்ரோல் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளானட்டில் தான் கிடைக்கும். இந்த ஸ்பைஸுங்கிற விஷயம் ஒரே ஒரு பிளானட்டில் தான் கிடைக்கும். அந்த பிளானட் தான் பார்த்தீங்கன்னா அராக்கிஸ் பிளானட். ஓகேங்களா, நீங்கள் டியூனில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ அந்த பிளானட்டில் மட்டும்தான் ஸ்பைஸுங்கிறது கிடைக்கும். அண்ட் அதுக்காக தான் இந்த ஹவுசஸ் எல்லாமே அடிச்சுக்கிற மாதிரி கட்டுவாங்க. அண்ட் இந்த அராக்கிஸ் அப்படிங்கிற பிளானட்லேயே ஃப்ரீமன் அப்படிங்கிறவங்க வாழ்வாங்க. அதான் அந்த ஜெண்டையாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த இனம் மக்கள்லாம் வாழ்வாங்க. ஸோ அவங்களோட ஹோம் வேர்ல்டு அதான் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சரி ஓகேங்க, இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மூவிஸ் இருக்குல்ல, டியூன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அதுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது. ஏன் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னா உங்களுக்கு போகவே தெரியும். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் வேலியா ஹரக்கன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூன் மூவிஸ் எல்லாமே ஹரக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் ஹவுஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க தான், அவங்களோட முன்னோர் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வேலியா ஹரக்கன் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க காட்டுறாங்க, இவங்க அந்த வார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஏஐக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு வார் நடக்கும்னு சொல்லிட்டு, அந்த வார் முடிவில் இவங்க சிஸ்டர்ஹுட்டில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சிஸ்டர்ஹுட்டை யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் சுப்பீரியர் ரயாலா தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர்ஹுட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டர்ஹுட் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் வேலக் 9 அப்படிங்கிற பிளானட்ல தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த வேலியா ஹரக்கன் சிஸ்டர் உள்ள போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க நிறையவே ட்ரைனிங் போகிறாங்க. அந்த ட்ரைனிங் எல்லாமே எப்படி ஒரு நல்ல ட்ரூத் சேராக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஸோ இவங்க லேர்ன் பண்ணிட்டே வராங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கும் மதர் சுப்பீரியர் ரயாலுக்கும் ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் ரயாலா என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற எல்லா ஹவுசஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல லீடர்ஷிப் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்,
நம்மளா ஆர்கானிக்கா ஒரு உயிரை கிரியேட் பண்ணி, அதுக்கு நம்ம சிஸ்டர்ஹுட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிற மாரி அந்த உயிரை கிரியேட் பண்ணி, அத ஒரு நல்ல லீடரா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. அண்ட் இதுக்கு சிஸ்டர்ஹுட்ல இருக்க நெறைய பேரே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ் பண்ணியிருந்தாலும், வேலையா ஹரக்கணன் வந்து அவங்க சைடு தான் நிக்கிறாங்க. ஸோ வந்து ரயலா சைடு தான் அவங்க நிக்கிறாங்க. இது ஒரு நல்ல பிளான் தான் சொல்றாங்க. ஸோ இதுக்கான வேலையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீடிங் புரோகிராம் அப்படிங்கிறது. இந்த ப்ரீடிங் புரோகிராம் மூலியமா அவங்களால ஒரு நல்ல ஒரு பியூர் ஹார்ட்டட் லீடரை வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் காலம் போகுது. நம்ம ரயாலாக்கும் பார்த்தீங்கன்னா வயசாகுது. ஸோ அவங்க இறக்குற ஸ்டேட்ல இருக்காங்க. அவங்க இறக்குற ஸ்டேட்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு விஷன் வருது. அந்த விஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டியூன் மூவிஸ்ல வந்து அந்த ஒரு சாண்ட் ஹோம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அது வந்து இந்த மொத்த சிஸ்டர்ஹுட்டையே அப்படியே முழுங்குற மாரி ஒரு விஷன் அவங்களுக்கு வருது. ஸோ இந்த விஷன் வந்ததுமே அவங்க வந்து ரொம்பவே பயந்துடுறாங்க. ஸோ அவங்க உடனே என்ன பண்றாங்க, வேலையா ஹரக்கணன வந்து கூப்பிடுறாங்க. ஏன் வேலையாவ கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்களோட பிளானுக்கு எல்லாமே அப்போஸ் பண்ணியும் வேலையா மட்டும் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வேலையாவ வந்து கூப்பிடுறாங்க. இவன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கூப்பிட்டு இந்த மாரி இந்த சிஸ்டர்ஹுட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஸோ அதுலேருந்து எப்படியாச்சும் இந்த சிஸ்டர்ஹுட்ட காப்பாத்து அப்படிங்கிற மாரி அவங்க பேசிட்டு இறந்தும் போயிருவாங்க. இவங்க இறந்து போன அடுத்த செகண்டே என்ன ஆகும்னா, சிஸ்டர்ஹுட்ல இருக்க ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரீடிங் ப்ரோகிராமே இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அத அழிக்கிறதுக்கு வந்து கிளம்புவாங்க. ஸோ அப்பதான் நம்ம வேலைய என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலேயே வந்து அவங்க கத்துக்கிட்ட வாய்ஸ் பவர வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்து அறுத்துக்கிற மாரி காட்டுவாங்க. அண்ட் அங்க வந்து அவங்க இறந்தும் போயிருவாங்க. ஸோ அவங்களால இப்ப அந்த ப்ரீடிங் புரோகிராம அழிக்காம காப்பாத்த முடிஞ்சது. ப்ரீடிங் புரோகிராம அழியாம காப்பாத்திருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. வேலைய என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ப்ரீடிங் புரோகிராம அழிக்க விடாம பார்த்துருக்காங்க. நீங்க டியூன் மூவிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ரொம்பவே பழங்காலத்து டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த படமே வந்து ஓல்ட் டைம் மாரி தான் ஃபீல் ஆகும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன் தான். ஏன்னா ஏஐ வந்து அந்த இடத்துல ஃபுல்லாவே பேன் பண்ணிட்டாங்க. ஏஐ மிஷின்ஸ் யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணதுனால தான், அது யாருமே யூஸ் பண்ணதுனால அந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டி டைமா உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கலாம். பட் இருந்தாலும் டியூன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நெறையவே மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் அதுவும் மிஷின்ஸ் தான் பட் ஏஐ கிடையாதுல்ல. ஸோ அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அத தவிர்த்து ஏஐ தானா சுயமா சிந்திக்கிற மிஷின்ஸ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அந்த யூனிவர்ஸ்ல பேன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வேலையாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓன் ஹவுஸான ஹேர்கனனே பிடிக்காது. ஏன்னா, அந்த ஹவுஸுக்கு வந்து ஒரு பேர் இருக்குங்க. எப்படின்னா, அவங்க வந்து முதுகுல குத்துறவங்க அப்படிங்கிற மாரி ஒரு பேரு அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ, அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹர்கனன் ஹவுஸ வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. யாருமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேலையாவே அவங்களோட சொந்த ஹவுஸை ஹேட் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ, அடுத்த ஷாட்ல சார்லஸ் ஆஃப் ஸ்கேண்டஸ காட்டுவாங்க. அண்ட் இதுதான் இம்பீரியலோட ஹோம் பிளானட்டாவே இருக்கும். இம்பீரியல் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் இந்த மொத்த ஹவுஸஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ற ஒரு பெரிய ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ, அதோட லீடரா வந்து யார காமிச்சிருப்பாங்கன்னா, ஜாவிகோவ காமிச்சிருப்பாங்க. ஸோ, இவரு தான் வந்து எம்பரர் ஜாவிகோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அண்ட் அவங்களோட ஒய்ஃப் தான் எம்ப்ரஸ் நட்டாலியா. ஸோ, இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாலுசாஸ் கண்டஸ்ல இருக்க ஹவுஸ் ஆஃப் கரினோவ சார்ந்தவங்க. அண்ட் இந்த ஹவுஸ் ஆஃப் கரினோ தான் எம்பரராவும் இருக்காங்க. நீங்க டியூன் பார்ட் 2ல கூட பார்த்துருக்கலாங்க. அந்த எம்பரர காட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட முன்னோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்பரர் ஜாவிகோ அண்ட் எம்ப்ரஸ் நட்டாலியா அப்படிங்கிறவங்க எல்லாமே. ஸோ, இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம எம்பரர் ஜாவிகோவோட பையனான பிரின்ஸ் கான்ஸ்டன்டைன் வந்து சிஸ்டர்ஹுட்க்கு வருவாரு. எதுக்குன்னா, இந்த மாரி என்னோட தங்கச்சிய வந்து நீங்க வந்து ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸ் கான்ஸ்டன்டைன் வந்து ஒரு ஒப்பந்தம் போட வந்திருப்பாங்க நம்ம வேலையா கிட்ட. அண்ட் வேலையாவே பார்த்தீங்கன்னா, அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. பிரின்சஸ் கான்ஸ்டன்டைனோட சிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் நிஸ். ஸோ, அடுத்த ஸ்டார்ட்லேயே நம்ம பிரின்சஸ் நிஸ்ஸை காட்டுவாங்க. அவங்க ஒருத்தரோட ட்ரைனிங் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் இந்த ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கவர் யார் தெரியுமா? அவரு தான் வந்து கீரன் அட்ரைடிஸ். பால் அட்ரைடிஸ் அண்ட் டியூக் அட்ரைடிஸ் அவங்களோட முன்னோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீரன் அட்ரைடிஸ். அண்ட் பால் எப்படி பிறந்தாருன்னு சொல்லிட்டு இப்போயே உங்களுக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ, இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் போய் ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க. ஸோ, அப்போ தான் பிரின்சஸ் கான்ஸ்டன்டைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுப்பாரு. வந்து இந்த மாதிரி அவங்களோட சிஸ்டரான நெஸ்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஹவுஸ் ரிச்சியோட லீடரும் ஹவுஸ் கொரினோட லீடரான எம்பரர் ஜவிகோவும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ, இவங்க 2 பேருமே ஸ்பைஸ் ப்ரொடக்ஷனை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த 2 ஹவுஸுமே ஒரு ஒப்பந்தமும் போடுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ரிச்சியோட லீடர் இருக்கார்ல, அவரோட பையனான போயிட் ரிச்சியை வந்து எம்பரரோட பொண்ணான பிரின்சஸ் நெஸுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்பரர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ, இதுக்கு அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ஹுட்ஸ் வந்து எப்படி ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கன்னு காட்டுவாங்க. ஸோ, இந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிஸ்டர்ஹுட்ஸுக்கு எப்படி வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் டெஸ்மண்ட் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க.
இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸோட ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டராவே இருப்பாரு. அண்ட் இந்த கேரக்டர ப்ளே பண்ண ஆக்டர் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். நீங்க வைக்கிங் சீரிஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ, அதில வந்து ரேக்னரா வருவாரு. ஸோ, அந்த ஆக்டர் தான் இந்த டெஸ்மண்ட் ஹார்ட் அப்படிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்மண்ட் ஹார்ட் கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் டியூன் நாவல்ஸ்ல எதுலயுமே கிடையாது. ஸோ, இது வந்து இந்த சீரிஸ்க்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ, அதனால தான் கேரக்டர் வந்து இந்த சீரிஸ்க்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ, இவர் என்ன பண்ண போறாரு, இவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. புக் படிச்சவங்களுக்கும் தெரியாது, படிக்காதவங்களுக்கும் தெரியாது. ஸோ, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். ஸோ, இவரோட என்ட்ரி அப்போ தான் வரும். அண்ட் இந்த டெஸ்மண்ட் ஹார்ட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பரர் ஜவிகோ இருக்கார்ல, அவரோட சோல்ஜர் டீம்ல ஒருத்தரா இருப்பாரு. அண்ட் இவரு ஒரு பெரிய வார் அட்டாக் போயிருப்பாரு. ஸோ, அந்த இடத்துல ஒரு பெரிய சாண்ட்வொர்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர அட்டாக் பண்ணியிருக்கும். பட் எப்படியோ அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிருப்பாரு. இவரு எம்பரர் கிட்ட நம்மள அட்டாக் பண்ணது ஃப்ரெமென்ஸ்லாம் கிடையாது. அதாவது இந்த அரக்கேஸ் பிளானெட்ல வந்து ஸ்பைஸ் எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க இவங்க எல்லாருமே. ஸோ, அந்த இடத்துல ஃப்ரெமன் தானே இருப்பாங்க. ஸோ, என்ன அட்டாக் பண்ணது ஃப்ரெமன் கிடையாது. வேற யாரோ நமக்குள்ளேயே ஒருத்தர் தான் என்னை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டெஸ்மண்ட் ஹார்ட் சொல்லுவாரு. அண்ட் அவர் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா, எம்பரரோட ட்ரூத் சேயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா இவன் உண்மை தான் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ, நம்ம எம்பரரும் வந்து பார்த்தீங்கன்னா உஷாராகிக்கிட்டாரு. நம்ம டெஸ்மண்ட் ஹார்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. ஸோ, இதுக்கப்புறம் தான் எம்பரரோட ட்ரூத் சேயர் வந்து பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வேலையாவை மீட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷன் வந்துச்சு. ஸோ, அது வந்து ரொம்பவே பயங்கரமான விஷயம். அது நடக்க போகிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ, அதனால தான் உன்னை வார்ன் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி வேலையா கிட்ட பேசுவாங்க. ஸோ, நம்ம வேலையாவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கே வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையாவுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்கும். ஸோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஏதோ வேண்டா விருப்பா தான் கல்யாணம் பண்ணிக்க அக்செப்ட் பண்ண மாதிரி காட்டுவாங்க. ஸோ, இந்த 2 பேத்துக்குமே நல்லபடியாக வந்து பார்த்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும். அந்த பூட் ரிச்சி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சின்ன பையன், அவன் ஒரு ஏஐ ரோபோட் எடுத்து விளாண்டுட்டு இருப்பான். ஸோ, இதை பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பெரிய வார் ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லி ஏஐ கூட. ஸோ, அதனால அந்த இதே ஃபுல்லாக பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இந்த பையன் அந்த பேன் பண்ணப்பட்ட பொருளை எடுத்து யூஸ் பண்ணோடனே பக்கத்தில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பதறிடுவாங்க. இவன் யாராமே ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாமே பார்ப்பாங்க. அப்போ நம்ம லைட்டாக ஹவுஸ் ரிச்சிக்கும் ஹவுஸ் கொரினோக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி போகும். ஸோ, அது சுமூகமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் ஜாவிக்கோ முடிச்சு வச்சிருவாரு. இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பிரின்ஸ் கான்ஸ்டன்டைனும் பிரின்சஸ் நெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு பார்ட்டிக்கு வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷிப்பில் வந்து ஏறி கிளம்புவாங்க. இப்போ ஒரு பாருக்கு போன அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீரன் அட்ரிட்ஸை மீட் பண்ணுவாங்க. அண்ட் மீட் பண்ண அவங்க கொஞ்சம் ஒன்று முன்னே அப்படி இருப்பாங்க. இந்த சைடு இது நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் அந்த சின்ன பையன் தனியாக வெளியே வந்து அந்த ரோபோட் கூட வந்து விளையாண்டுருப்பான். ஸோ, இதை வந்து நம்ம டெஸ்மண்ட் ஹார்ட் வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு அவங்க பேச்சு கொடுத்துட்டு இருப்பாரு அந்த சின்ன பையன்கிட்ட. ஸோ, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்பரர் ஜவிகோ வந்து டெஸ்மண்ட் ஹார்ட் ஒரு வாருக்கு போனாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வாரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்கார்டிங் மூலமா எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ, அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். டெஸ்மண்ட் ஹார்ட்டை வந்து அந்த பெரிய சாண்ட்வொர்ம் வந்து முழுங்கிரும். ஸோ, முழுங்கினவன் எப்பட்றா திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் அப்படியே கட் பண்ணி டெஸ்மண்ட் ஹார்ட்டை காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், அந்த சின்ன பையனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா எரியிற ஸ்டேட்டுக்கு கொண்டு போவான். அவன் தோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு போகும். ஸோ, இதை வந்து நம்ம டெஸ்மண்ட் ஹார்ட் தான் வந்து பண்ணுவான். ஸோ, அவனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்லேயே டெஸ்மண்ட் ஹார்ட் செத்து இருக்கணும். வேற யாராவது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்மண்ட் ஹார்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு இங்கே வந்து இந்த சின்ன பையனை வந்து பார்த்தீங்கன்னா கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை அப்படியே எரிச்சே வந்து டெஸ்மண்ட் ஹார்ட் கொல்லுவான் அவனோட பவர் யூஸ் பண்ணி. ஸோ, இதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பரரோட ட்ரூத் சேயர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் இதே மாதிரி எப்படி எரிஞ்சு சாவாங்க. நான் அவங்கள பார்த்துட்டு இருந்த வேலையா வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. எப்படி வந்து இவங்களுக்கு தானாகவே அவங்களோட ஸ்கின் எல்லாமே பேர்ன் ஆகி செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் நம்ம டெஸ்மண்ட் ஹார்ட்டை ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டரா போர்ட்ரே பண்ணி அப்படியே இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது சீரிஸ்க்கு பிரேக் டவுன் இருந்தால் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். பை பாய். Good afternoon, good evening, and good night.